காலையில ஒரு சூப்பரான அப்டேட்டுங்க. தமிழக போக்குவரத்து கழகம் அதாவது டிஎன்எஸ்டிசி இருக்குல்ல, ஸோ இங்கிருந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட 3274 ஓட்டுநர் நடத்துனர் பணியிடங்களுக்கு நாளை முதல் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி சன் நியூஸ்லேயே ஆர்டிக்கல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நாளை முதல் ஏப்ரல் 21 வரையும் அப்ளை பண்ணிக்கலாமா. இது என்ன மாதிரியான பதவி, என்ன தகுதி, என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத உங்களுக்கு இன்னைக்கு ஈவினிங் இல்ல நாளைக்கு அவங்க டீடைல்டு நோட்டிபிகேஷன் மூலமா அப்டேட் பண்ணுவாங்க. சொல்ல போனா எந்த வெப்சைட் எல்லாமே. பட் நான் உங்களுக்கு கடந்த முறை வந்த நோட்டிபிகேஷனை வச்சு இதோட தகவல் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். 2023 இந்த நோட்டிபிகேஷன் அப்படிங்கிறது அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எழுத்து தேர்வு இருக்கு. எழுத்து தேர்வுல தமிழ் தகுதி தேர்வு இது போன்ற விஷயங்கள் எல்லாமே இருக்கு. அது எல்லாமே நான் உங்களுக்கு டீடைல்டு நோட்டிபிகேஷன் வந்தோட நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். ஓகே. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஓட்டுநருடன் நடத்துனர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டிரைவர் கம் கண்டக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதற்கான வயது வரம்பு என்ன ப்ரோ அப்படின்னா 24 வயசு உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகியிருக்கணும். அதாவது 24 வயசு பூர்த்தி அடைஞ்சவரா இருக்கணும். பொது பிரிவினர் அப்படின்னா 40 வயது வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். பிசி, எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்டி அப்படின்னா 45 வயது வரையும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதற்கான கல்வி தகுதி என்ன ப்ரோ அப்படின்னா எஸ்எஸ்எல்சி, அதாவது 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும். பிளஸ் தமிழ் எழுத படிக்க பேச நிச்சயமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். முக்கிய தகுதி என்ன ப்ரோ அப்படின்னா இதுக்கு செல்லத்தக்க கனரக வாகனர் ஓட்டுநர் உரிமம், அதாவது அந்த கனரக வாகனம் பஸ் இருக்குல்ல, அது ஓட்ட தெரிஞ்ச டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். அது மட்டும் இல்லாம 18 மாதங்கள்னாவது குறைஞ்சது உங்களுக்கு இந்த கனரக வாகனங்கள் ஓட்டுவதில் அனுபவமும் நீங்க பெற்றுக்கணும். முதல் உதவி சான்று, அதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிபிகேட்டா இருக்கட்டும். பொது பணி வில்லை, ஸோ இந்த ஒரு அது மட்டும் இல்லாம நடத்துனர் உரிமம், அதாவது கண்டக்டர் சர்டிபிகேட்டும் நீங்க வச்சிருக்கணும். ஸோ இது பாத்தீங்கன்னா கண்டக்டர் கம் டிரைவர் 2 வேலைகளையும் பார்க்கக்கூடிய ஒரே ஆள். உயரம் மற்றும் எடை கொடுத்துருக்காங்க. குறைஞ்சது 160 சென்டிமீட்டர்னாவது உயரம் இருக்கணும். மினிமம் 50 கிலோனாவது நீங்க வெயிட் அப்படிங்கிறது இருக்கணும். ஓகே. மற்றபடி எந்த ஒரு உடல் அங்க குறைபாடும் இல்லாதவர்களா இருக்கணும். உதாரணத்துக்கு உடல் தகுதி 2ல பாருங்க, கண் பார்வை திறன் குறைபாடு இருக்கக்கூடாது, காது கேட்கும் திறன் குறைபாடு, இரவு குருடு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறக்குருடு, அதாவது கலர் பிளைண்ட்னஸ், இது போன்ற விஷயங்கள், அப்புறம் வளைந்த கால்கள், முழங்கால், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையுமே அவங்க தெளிவா குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி சாலை போக்குவரத்து நிறுவனம் மூலம் தேர்ச்சி பெற்றவங்களுக்கு இந்த குறைஞ்சபட்ச வயது 24 மற்றும் 8 மாதங்கள் முன்னனுபவம் ஆகிய நிபந்தனைகள் பொருந்தாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த சாலை போக்குவரத்து நிறுவனம் மூலமாவே இவங்க பயிற்சி பெற்று தேர்ச்சி பெற்றிருப்பாங்க. அவங்களுக்கு இப்போ 10th பாஸ் பண்ணி வராங்க அப்படின்னா அவங்களுக்கு மினிமம் 18 மாசம்னாவது கனரக வாகனங்கள் ஓட்டக்கூடியதில் அனுபவம் இருக்கணும். அதற்கான அனுபவ சான்றிதழும் நீங்க சமர்ப்பிக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம குறைஞ்சபட்சம் 24 வயசு உங்களுக்கு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். 24 வயசுக்குள்ள உள்ளவங்க இதற்கு தகுதி அப்படிங்கிறது இல்லை. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி விண்ணப்பதாரர்கள் முறையே எழுத்து தேர்வு, செய்முறை தேர்வு, நேர்முக தேர்வு, இது எல்லாமே உங்களுக்கு நிச்சயமா இருக்கு. எழுத்து தேர்வுக்கு என்னென்ன படிக்கணும் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பிளஸ் உங்களுக்கு அந்த வாகனம் ஓட்ட தெரியுதா அப்படிங்கிற செய்முறை தேர்வுமே இதுல இருக்குங்க. ஸோ நாளை முதல் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான அறிவிப்பு வந்திருக்கு. சன் நியூஸ்ல அப்டேட் பண்ணியிருக்காங்க. நீங்க கூட போயிட்டு செக் பண்ணுங்க. டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் வரட்டும். இன்னும் முக்கியமான தகவல் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், என்ன படிக்கணும் என்ன எழுதுன்னு. இப்போ உங்களுக்கு ஓரளவு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு இதற்கான தகுதி என்ன, முக்கிய தகுதிகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க இந்த டிஎன்எஸ்டிசியில இந்த மாதிரியான பதவிகள் போகணும் அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. ஏன்னா நிரந்தரமான வேலைக்கு தான் எடுக்கிறாங்க. கான்ட்ராக்டோ டெம்பரரி அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நிரந்தரமான அரசு வேலை வாய்ப்பு தான். உங்களுக்கு பயன் இல்லைனாலும் நிறைய பேருக்கு இந்த ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு தெரியட்டும். ஏன்னா இந்த மாதிரி வேலை வாய்ப்புக்கெல்லாம் நிறைய பேர் காத்திருக்காங்க. இது கடந்த முறை வந்தது. டீடைல் நோட்டிபிகேஷன் இந்த வருடத்திற்கானது இன்னைக்கு ஈவினிங் இல்ல நாளைக்கு வந்துடும். நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாடா.